வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். நல்ல சுவையான நாட்டுக்கோழி, யாழ்ப்பாண ஸ்டைலில் நாட்டுக்கோழி பிரட்டல் எவ்வாறு செய்வது என்று பார்க்க போகின்றோம். நன்றாக சீராக நறுக்கப்பட்ட சிவப்பு பம்பாய் வெங்காயங்கள், பச்சை மிளகாய், குறுகியதாக நறுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட உருளைக்கிழங்குகள் மற்றும் இஞ்சி பூண்டு நன்றாக நசுக்கப்பட்டதும் அதைவிட வாசனை திரவியங்களான கருவா, கிராம்பு, ஏலக்காய், அதற்குரிய வாசனை திரவு கூட்டுக்கள், அதைவிட பேலீவ் என சொல்லப்படுகிற இந்த ரச்சிக்கான இலை இருக்கின்றது. பிரத்யேகமாக ரச்சிக்குரிய சுவை தருகின்ற இலை. அதைவிட கருவேப்பு இலை சுவையை ஊட்டுவதற்காக எல்லாத்தையும் நறுக்கி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க ரெடியாக. இப்போ நாங்கள் என்ன போகிறோம், வேண்டி கொண்ட நாட்டுக்கோழியை வடிவாக சுத்தப்படுத்தி அதற்குரிய சைஸில் வெட்டி மேரினேட் பண்ணுறது. அதாவது மஞ்சள், சிறிதளவு மஞ்சள், நல்ல எங்கண்ட யாழ்ப்பாணத்து தூள், உப்பு, கடுகு தூள் எல்லாம் போட்டு, அதை விட நீங்கள் வேணுமெண்டா காஷ்மீர் மிளகாய் தூளும் போட்டு நல்லபடியாக பிரட்டி வச்சுருக்க வேணும் கொஞ்சம் நேரம். இது பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணது. இப்போ அடுப்பில் கொண்டே நல்ல சட்டியை வச்சுட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அதை அடுப்பு ஆன் பண்ணுங்க. எண்ணெய் கொதிக்கட்டும். இங்கால ரெடியாக அடுப்புக்கு பக்கத்துலேயே ரெடியாக நாங்கள் முதல் நறுக்கி வைக்கப்பட்ட அத்தனை மரக்கறி வகைகள், வாசனை திரவியங்கள் பக்கத்தில் இருக்குது. கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் கடுகை போட்டு, பெரும் சீரகத்தை போட்டு கொஞ்சம் நாங்கள் தாளித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஹீட்டாகின பிறகு, அதாவது தேங்காய் எண்ணெயோ அல்லது ஏதாவது சமையல் எண்ணெய் ஹீட்டாகின பிறகு நாங்கள் நறுக்கி வைக்கப்பட்ட அத்தனையும் ஒன்றாக நாங்கள் போடுகிறோம். இது ஈஸியாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் நேரத்தையும் குறைத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி வறுவல் குழம்பை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் யாழ்ப்பாண ஸ்டைலில் மிகவும் சுவையாக செய்ய போகின்றோம். அதைத்தான் பார்க்க போகிறோம். உள்ளுக்கு எல்லாத்தையும் போட்டு நன்றாக கிளறி வறுத்து கொண்டிருக்க வேண்டும். பொன் நிறத்தில் இதுக்குரிய அடையாளம் இந்த பம்பாய் சிவப்பு வெங்காயம் பொன் நிறத்துக்கு வந்ததுண்டா அந்த டைமிங் சரி என்பது தான் உங்கள்ட ஒரு அபிப்பிராயமாக இருக்க வேண்டும். இதுக்குள்ள போதிய அளவு உப்பை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். முதலே நீங்கள் இறைச்சியிலையும் உப்பு சேர்த்து தான் மேரினேட் பண்ணி வைத்திருப்பீர்கள், அதாவது சேர்த்து கலந்து வைத்திருப்பீர்கள். இப்போ பார்த்து தான் உப்பை ஆட் பண்ண வேணும். இப்போ இந்த ஓவராக உப்பை ஆட் பண்ணிங்கன்னா பிறகு கூடியும். பிறகு நாங்கள் குழம்பின சுவையை பார்த்து உப்பை போட்டுக்கொள்ளலாம். இப்போ முதலே நாங்கள் மேரினேட் பண்ணி வைத்திருக்கிறோம் இந்த நாட்டுக்கோழியை எல்லாம் சேர்த்து, அதாவது யாழ்ப்பாணத்து தூள், கடுகு தூள், மஞ்சள் கொஞ்சளவு எல்லாம் போட்டு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை இதுக்குள்ள இந்த பொன்னிறமாக வெங்காயம் வந்ததுக்கு பிறகு அதுக்குள்ள கொட்டி நல்ல வடிவாக கரண்டி கொண்டு தாளிக்கப்புறம் உண்மையாகவே மண்சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நாங்கள் உள்ளுக்க பிரட்டி போட்டு ஒரு மூடியால் மூடி நல்லா வேக விடணும். இந்த ப்ராய்லர் கோழி மெதுவானது, ஆனால் நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹார்டானது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இடைக்கிடைக்க திறந்து பார்த்துட்டு பிரட்டி போட்டு மூடி விடணும். இப்போ பாருங்க, ரச்சியில் இருக்கிற தண்ணி ஊறி உள்ளுக்குள்ளே ஒரு மென்மையான தண்ணி ஈரப்பதனாக வரும். அப்போ அவசரப்பட்டு தண்ணியை சேர்த்துருக்கலாம். திருப்பவும் திறந்து நாங்கள் பிரட்டி போட்டு அதுக்குள்ள ஒரு தக்காளி பழத்தை வடிவாக வெட்டி உள்ளுக்க போட்டு திருப்பியும் பிரட்டி போட்டு இங்கோட சைடில் நான் செய்கிற நுண்ணியதாக வெட்டப்பட்ட இறைச்சிகளை பொரிக்கிறேன். அதாவது நல்ல கீரிச்சம்பா சோறு, கத்தரிக்காய் பால்கறி, நல்ல நாட்டுக்கோழி குழம்பு, அதை விட ரச்சி பொரியல் இங்கெல்லாம் பொரித்து கொண்டு இருக்கேன். அடுத்த அடுப்பில் பிரட்டி கொண்டு ஞாயிற்றுக்கிழமையை வடிவாக நாங்கள் சாப்பிட்டுக்கப்புறம் அங்கே முட்டை வேறு அவியுது. நல்ல ஒரு சின்ன விருந்து. இதை நீங்கள் ஒரு 1/2 hourக்குள்ளேயே செய்து கொள்ளலாம். ஆகவே இறைச்சி இங்கால பொறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது. சமையல் கலை என்பது உண்மையாகவே ஒரு சிறந்த ஒரு விடயம். எனக்கு சமைக்கவே தெரியும். எனக்கு குழம்பு எப்படி கொதித்து கொண்டிருக்கின்றது, இறைச்சியிலிருந்து வந்த தண்ணி எப்படி கொதித்து கொண்டிருக்கின்றது என்று. எனக்கு அங்கே ஒரு வெங்காயம் கூட ஊற்றி பழக்கம் இல்லை. ஆனால் கனடாவுக்கு வந்தால் பிறகு கனடா எங்களுக்கு சமையல் கலையையும் சிறப்பாக கற்று தந்திருக்கிறது என்பதில் மிகச் சந்தோஷம். என்ன அறிய வேண்டுமானாலும் மிக விரைவாகவும் மிக டேஸ்டாகவும் செய்யக்கூடிய திறமையை கனடா வளர்த்து விட்டிருக்கிறது என்பதற்கும் நாங்கள் அதுக்கு நன்றி சொல்ல வேணும். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்தது. இதுன்ற அடையாளம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு தான். நாட்டுக்கோழிக்கு டைம் கொஞ்சம் விட வேணும். ஆகலும் தண்ணியை ஆட் பண்ணிடாதீங்க. அந்த நாட்டுக்கோழின்ற சுவை வித்தியாசமாக போயிடும். ஸோ கொஞ்சம் பிரட்டலாக இருந்தால் தான் யாழ்ப்பாண சுவைக்குள்ள வரும். இதுக்குள்ள நாங்கள் கருவா, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம். பாருங்கள், பிரட்டலாக வந்துட்டுது. இடையே கிடைக்க தூக்கி பார்க்குறோம்.
சுவையான நாட்டுக்கோழி பிரட்டல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இங்கே எடுத்தாச்சு ஒரு ஃப்ளேட்டில் என்னத்துக்கு பாருங்கள், சாம்பிள் எடுத்தாச்சு. மிக சுவையாகும், வாசனை மூக்க பிடிக்குது, அப்படி இருக்கிறது. என்னுடைய சமையல் இது பிரட்டல், யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி. சென்னையில் நீங்கள் வெவ்வேறு தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் பார்த்துருப்பீர்கள். இதை நான் செய்து போடுறேன் என்னத்துக்கண்டா, வீட்டில் ஒவ்வொருத்தரும் சமைக்கிறீங்க, சமையலை வீடியோவாக்கி போடுங்க, யூடியூப்பில் போடுங்க, வருமானம் உழையுங்கன்றதை ஊக்குவிக்கிறதுக்காக. நீங்களும் இது போன்ற சமையல் பதிவுகளை பதிவிடுங்கள், யூடியூப் தளத்தை வந்து ஊக்குவியுங்கள். அதை விட இது பிடிச்சிருக்காண்டா பகிருங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆட்டிறைச்சி குழம்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.